ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் நான் எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு நான் 10th படிச்சிருந்த ஸ்கூல்லேருந்தே எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது இப்போ அவுட் ஆஃப் டேட் ஆகிடுச்சு. நான் வந்து 2022 நான் ரினியூவல் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ 2025 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா நான் நியூவாக தான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நான் ரீஸ்டார்ட் பண்ணணும். அவங்க ஸ்கூல்லேருந்தே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருந்தனால எனக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தெரியலை. அதில் எழுதியிருப்பாங்க, நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்களுக்கு யூசர் நேமாக இருக்கும் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் அங்கே பாஸ்வேர்டாக செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் இப்போ அப்ளை பண்ணி ரினியூவல் பண்ணுற டேட் 3 இயர்ஸ் ஆனதுனால என்னால் இப்போ வந்து ரினியூவல் பண்ண முடியாது. நான் ஒரு நியூ யூஸராக தான் இனி ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜியோ பாஸ் ஆகிற வரை வெயிட் பண்ணணும். ஆனால் எப்போ கவர்மெண்ட் ஜியோ பாஸ் பண்ணுவாங்கன்னு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போய் கேட்டாலே தெரியாது. உங்களுக்கு சீனியாரிட்டி ரொம்ப முக்கியம்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜியோ பாஸ் பண்ணுற வரை வெயிட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் போகிறோன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட 10th சர்டிஃபிகேட்டை எப்படி எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்னா, ஃபஸ்ட்டு உங்களோட 10th மார்க் ஷீட் தேவைப்படும், செகண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தேர்ட் ஆதார் கார்டு. இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் இல்லைனா லேப்டாப்பில் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோனில் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதே லேப்டாப்பில் பண்ணுறதுல உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தெரியும்னா கொடுத்து லாகின் ஆகிக்கோங்க. இல்லை உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவுமே தெரியாதுன்னா நியூ யூசர் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் என்ன மாதிரி ஸ்கூலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தந்த சர்டிஃபிகேட் அவுட் ஆஃப் டேட் ஆகிடுச்சுனாலும் நியூ யூசர் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஐ அக்ரி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் நேமில் உங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரியே நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் யூஸில் இருக்கிற இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரினியூவல் பண்ணுறப்போ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் ரினியூவல் பண்ண முடியும். அதனால் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் ஆல்ரெடி கொடுத்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃபில் ஆதார் கார்டு, பேன் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பரில் நீங்கள் எது செலக்ட் பண்ணீங்களோ அதில் உள்ள நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கோடை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிள், அன்மேரிட், மேரிடா எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலிஜியன் ஹிந்துவா கிறிஸ்டினான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ஐடி பிசி, ஓசி, எம்பிசி அதில் எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு நம்பர் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி இஷ்யூ பண்ணுறது யார், டெபுட்டி தாசில்தார், கலெக்டர் அப்படி நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். யார் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேட்டகரியில் ரூரலாக அர்பனான்னு கேட்டிருப்பாங்க. ரூரல்னால் வில்லேஜ், அர்பன்னா சிட்டி. நீங்கள் சிட்டியா இல்லை வில்லேஜான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்டோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எதுனா ரெஜிஸ்டர் பண்ணணும்னா சென்னை இல்லை மதுரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ 10th சர்டிஃபிகேட் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தாலுக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லோக்கல் பாடியில் டவுன் பஞ்சாயத்தா, முனிசிபாலிட்டியா, கார்ப்பரேஷனான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டவுன் பஞ்சாயத்துனா உங்கள் நியர்பை ஏரியா எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பின்கோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் எம்ப்ளாயா, அன்எம்ப்ளாய்டா இல்லை ஸ்டூடெண்ட்டான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணணும். நம்ம இப்போ 10th ஆட் பண்ணுறதுனால எஸ்எஸ்எல்சி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு போர்ட் செலக்ட் பண்ணணும். சிபிஎஸ்சியா, மெட்ரிக்கா, ஸ்டேட் போர்டான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாசிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் கேட்டிருக்காங்க, தமிழ் ஆர் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் லாங்குவேஜ் ஆப்ஷனல் தான், செலக்ட் பண்ணணும் தேவையில்லை. நெக்ஸ்ட் டோட்டல் மார்க்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் மார்க் ஷீட்டோட நம்பர் உங்கள் மார்க் ஷீட்டில் மேலே இருக்கும். செகண்ட் மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை அரியர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2வது ஒரு மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் கொடுத்துக்கிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டீட்டெயில் எடிட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்தால் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இதில் ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதில் பிரிண்ட் ஐடி கார்டு இருக்குதுல்ல, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.